ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா விலை ஒவ்வொரு பொருளும் குறைவாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸில் ஒரு பகுதியை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்தும் முறையே மாறப்போகிறது. நிர்மலா சீதாராமன் கொண்டு வரும் புதிய வருமான வரி சட்டம் ரூல்ஸ் என்னென்னலாம் பார்க்க போகிறோம். வருமான வரி முறையை எளிதாக்கும் முக்கிய நடவடிக்கையாக வரவிருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட்டில் புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முன்மொழியிடப்பட்ட சட்டம் 60 வருட பழமையான வருமான வரி சட்டம் 1961 மொத்தமாக மாற்றும். புதிய சட்டம் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாகவும் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. நிதித்துறை மற்றும் சட்டத்துறை இரண்டும் இணைந்து இந்த புதிய சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருகின்றன. நிதி செலுத்துவது, அதற்கான சட்டங்கள், அதற்கான தண்டனைகள் என்று பல விஷயங்கள் இந்த புதிய சட்டத்தில் இடம் பிடிக்கும். இதுவரை இருந்த சட்ட நடைமுறைகள் மொத்தத்தில் இதில் மாற்றப்படும். ஏற்கனவே தனிநபர் வருமான வரி குறையும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தான் தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியமைச்சரை பல நிதி விவகாரங்கள், பட்ஜெட் அறிவிப்புகளுக்காக சந்திக்கும். இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் தயாரிப்பதற்கு முன்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சந்தித்தன. ஆனால் இந்த முறை தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோரிக்கை வைத்தன. நாங்கள் தரும் வருமானம் வரி காரணமாக குறைந்து விடுகிறது. வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளம் அதிகரிக்க வேண்டும். இதற்காக வருமான வரியை குறைப்பது சரியாக இருக்கும் என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். 2024 பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரியில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வருமான வரி விதிப்பில் 2 முறைகள் உள்ளன. இந்த 2 முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும். முதல் முறை பழைய வரி விதிப்பு முறை. இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு வரி இல்லை. ஆனால் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை வாங்கினால் 20% வரை வரி இருக்கும். 10 லட்சத்திற்கு மேல் வாங்கினால் 30% வரி இருக்கும். இதில் ATC, ATD போன்ற சலுகைகள் மூலம் வரிகள் கொஞ்சம் விலக்கு பெற முடியும். 7 லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் ATC, ATD போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும். இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பழைய முறை வேண்டாதவர்கள் புதிய முறையை பின்பற்ற முடியும். புதிய முறையில் இதில் ATC, ATD போன்ற சலுகைகள் மூலம் வரிகள் விலக்கு பெற முடியாது. இதில் இன்று மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள்: முன்பு வரை நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்கு வரி இல்லை. ஆனால் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். அதுவே 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் வரை வாங்கினால் 10% வரி இருக்கும். 7.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வாங்கினால் 15% வரி இருக்கும். 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை வாங்கினால் 20% வரி இருக்கும். நடைமுறையில் இருந்த இந்த புதிய வரி விதிப்பு முறையில் கடந்த பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் 7 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 7 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. 7 லட்சத்துக்கு கீழ் எவ்வளவு வாங்கினாலும் வரி கிடையாது. அதுவே நீங்கள் 7,10,000 வாங்குகிறீர்கள் என்றால் உங்களின் 3 லட்சம் வருமானத்திற்கு 0% வரி விதிக்கப்படும். 3 லட்சத்திலிருந்து 6 லட்சத்துக்கு 5%, 6 லட்சத்திலிருந்து 9 லட்சத்துக்கு 10% வரி விதிக்கப்படும். 9 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்கு 15% வரி விதிக்கப்படும். 12 லட்சத்திலிருந்து 15 லட்சத்துக்கு 20% வரி விதிக்கப்படும். 15க்கு மேல் வாங்குகிறவர்களுக்கு 30% வரி விதிக்கப்படும். புரிகிறபடி சொன்னால் 7 லட்சத்திற்கு வரி இருக்காது புதிய டாக்ஸ் ரெஜிமில்.
ஆனால் நீங்கள் 8 லட்சம் வருமானம் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அந்த 8 லட்சத்தில் முதல் 3 லட்சத்திற்கு வரி இல்லை, 3 லட்சத்திலிருந்து 6 லட்சத்துக்கு 5% வரி, 6 லட்சத்திலிருந்து 9 லட்சத்திற்கு 10% வரி உள்ளது. இதனால் 35,000 ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டியிருக்கும். புதிய முறையில் இதில் ஏடிசி 80D போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது. இதனால் அதை அப்படியே கட்ட வேண்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருகிற பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிநபர் அந்த டேக்ஸ் கட்ட வேண்டியதில் கண்டிப்பாக வந்து அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 7 லட்சம் வரைக்கும் இருக்கிறத கண்டிப்பாக ஒரு 10 லட்சமாவது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10 லட்சம் வரைக்கும் நம்ம வருமானம் வாங்கினா டேக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும்னு நம்ம எல்லாம் நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.